வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி படிச்சிருக்கலாம். பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வர்சஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம புக்கில் படிக்கும்போது ஒரு சில பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் படிச்சிருப்போம், பேசிக் டிஃப்ரென்சஸ் படிச்சிருப்போம். அதை தாண்டி நம்ம டீப்பாக படிச்சிருக்க மாட்டோம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஏன் உருவாச்சு, அதனுடைய அடிப்படை என்ன, ஏன் ஒரு சில நாடுகள் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது எல்லாத்தையும் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அண்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமும் எப்போ டிஸ்கஷனுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸின்ற ஒரு பெரிய கான்செப்ட் இதுக்குள்ளே தான் டிஸ்கஷனுக்கு வருது. டெமோக்ரஸின்றது என்னது? ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி. எ கவர்மெண்ட் ஃபார்ம்டு த்ரூ த வில் அண்ட் கன்சென்ட் ஆஃப் த பீப்புள், இதுதான் டெமோக்ரஸி. மக்களுடைய விருப்பத்தை அடிப்படையாக வச்சு அமையக்கூடிய ஒரு ஆட்சி தான் டெமோக்ரஸி. ஓகேவா? இந்த டெமோக்ரஸியில் ரெண்டு முக்கியமான சிஸ்டம் இருக்குது. ஒன்று பிரசிடென்ஷியல், இன்னொன்று பார்லிமெண்ட்ரி. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு இன்னொரு பெயரும் இருக்குது, அது வந்து பிரைம் மினிஸ்டரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ஒன்று பிரைம் மினிஸ்டரியல் சிஸ்டமில் வரும், இன்னொன்று பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் வரும். ஒரு சில நாடுகள் வந்து மிக்ஸ்டு சிஸ்டமில் இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கும், அந்த ஃபீச்சர் கொஞ்சம் இருக்கும். உதாரணத்துக்கு செமி பிரசிடென்ஷியல் சிஸ்டம், இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் சிஸ்டம்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் தான் நீங்கள் மெயினாக பார்க்க முடியும். இதை தாண்டி ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சிஸ்டம்ஸ்லேயும் உங்களால் இந்த பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட்டுங்கிற போஸ்ட்டை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நாட்டை இராணுவம் ஆட்சி பண்ணால் கூட அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது இதை நம்ம இப்போ பார்ப்போம். இதை படிக்கும் போது நேச்சுரலாக இதுக்கும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அண்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டமும் எப்படி உருவாச்சு, எந்த நாட்டில் இந்த ரெண்டு சிஸ்டமும் முதல்ல உருவெடுக்க ஆரம்பிச்சுது, இதை நான் சொல்லிடுறேன். பொதுவாக புக்கில் நீங்கள் இதை படிச்சிருக்க அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, அன்லெஸ் யூ ஆர் ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். முதல்ல பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை பற்றி சொல்லிடலாம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்த உலகத்தில் முதல்ல உருவெடுக்க ஆரம்பித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இன்னைக்கு தேதியில் யூகேன்னு இருக்கு இல்லையா, யுனைடெட் கிங்டம். ஒரு காலத்தில் இங்கிலாந்துன்ற நாடு மட்டும்தான் இருந்தது. இங்கிலாண்டோட அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு யூகே அப்படின்ற நாடாக இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இங்கிலாண்டில் பார்லிமெண்ட் உருவாது. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. 13th செஞ்சுரியில், ஸ்டார்ட் ஆஃப் 13th செஞ்சுரி, அக்யூரேட்டாக சொல்லணும் 1215 இந்த வருஷத்தில் இங்கிலீஷ் கிங்காக இருந்த கிங் ஜான் அவர் வந்து ஒரு டிக்ளரேஷன் இஷ்யூ பண்ணுறார். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சட்டம், ஒரு புதிய சட்டம். அவருடைய பேர் மேக்னா கார்ட்டா. இந்த மேக்னா கார்ட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த இங்கிலீஷ் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படும். மன்னர் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இதை சொல்கிறது தான் மேக்னா கார்ட்டா. இந்த மேக்னா கார்ட்டாவுடைய அடிப்படையிலும் அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட மற்ற முடிவுகளுடைய அடிப்படையிலும் இந்த இங்கிலீஷ் பார்லிமெண்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்தது, உள்நாட்டு போரே வெடிச்சது, சிவில் வார்லாம் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இங்கிலீஷ் பார்லிமெண்ட்ன்றது ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனாக உருவாகுது. இன்னைக்கு தேதியில் இந்த பார்லிமெண்ட் தான் நீங்கள் யூகேல பார்க்குறீங்க. அப்போ அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. சரியா? சரி, இந்த பக்கம் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். பிரசிடென்ஷியல் சிஸ்டம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான நாடு அமெரிக்கா, யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏவே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. எப்படி இந்தியா பிரிட்டிஷ் கீழே இருந்ததோ அமெரிக்காவும் பிரிட்டிஷ் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் 1776 சுதந்திரம் வாங்குறாங்க. சுதந்திரம் வாங்கும்போதே இந்த அமெரிக்க மக்கள் இருக்காங்களே அவங்க முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கிட்டோம், அந்நிய சக்தி கீழே இருந்தோம், உரிமைகள் பறிக்கப்பட்டது, இனி சுதந்திரம் வாங்கினாலும் உரிமை அப்படின்றது முக்கியம். மக்களாட்சின்றது உண்மையானதாக இருக்கணும், மக்கள் எல்லாருக்கும் உரிமையாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அங்கம் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இதில் எந்த ஒரு அங்கத்து கையிலையும் கம்ப்ளீட் பவர் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அங்கமும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அங்கங்களை தனித்தனியாக வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க.
ஸோ இந்த முடிவினுடைய அடிப்படையில் எடுத்துகிட்டு வரப்பட்டதான் இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கிலீஷில் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸியில் 3 முக்கிய தூண்கள் இருக்குது. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது சட்டமன்றம், ஜுடிஷியரின்றது நீதித்துறை, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது நிர்வாகத்துறை. ஒட்டுமொத்தமாக அந்த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டமை அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் இந்த பிரசிடென்ஷியல் சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. புரியுதா? ஸோ இந்த 2 சிஸ்டம்ஸ் எப்படி உருவெடுத்தது அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போது பிரசிடென்ஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். அமெரிக்காவையே கேஸ் ஸ்டடியாக வச்சு படிப்போம். ஏன்னா பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னாலே அமெரிக்கா தான் அந்த உலகத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இவ யார்? இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். பிரதான தலைவர் யாருன்னா பிரசிடென்ட் தான். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்டும் அவர் தான். அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அரசு, அதற்கான ஹெட்டும் அவர் தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டுங்கிறது நாடு, அதுக்கான ஹெட்டும் அவர் தான். இப்போ அந்த 2 அத்தாரிட்டியும் ஒரு நபர் கையில் இருக்குது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படியே அந்த பக்கம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கு வாங்க. இந்தியா ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, இவர் வெறும் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் மட்டும்தான், ஹெட் ஆஃப் ஸ்டேட் இல்லை. ஹெட் ஆஃப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டினுடைய நேச்சர் வேறு. இவர் இங்கே உண்மையான அதிகாரம் கொண்டவர் கிடையாது. இந்தியாவில் உண்மையான அதிகாரம் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த ஒரு நபர் கையில் 2 அத்தாரிட்டியும் இருக்கும், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது, பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் தனித்தனியாக இருக்கும், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இங்கே பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். இந்தியா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எடுத்துப்போம். லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், இந்தியன் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அங்கே எலெக்ஷன் நடக்கும், எம்பிஸ் எல்லாம் எலெக்ட் ஆவாங்க. அந்த எலெக்ஷனில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி அதிகமான சீட்ஸை வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அந்த ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த அங்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். மினிஸ்டர்ஸ்லாம் எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே வருவாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே தான் பிரைம் மினிஸ்டரும் வருவார். அப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் எக்ஸிக்யூட்டிவே லெஜிஸ்லேச்சருக்குள்ளே தான் இருக்குது, ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் ஒன்றிணைந்து பிணைந்து இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேச்சர் தனி. அமெரிக்காவில் இருக்க லெஜிஸ்லேச்சரை நம்ம செனேட் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்பர் ஹவுஸ். லோவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்தியாவில் எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவில் 2 ஹவுஸ் இருக்குது. லோக்சபாக்கு ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இது லோவர் ஹவுஸ். ராஜ்யசபாக்கு ஈக்குவலன்ட் ஹவுஸ் ஆஃப் செனேட், இது அப்பர் ஹவுஸ். அமெரிக்காவில் இந்த லெஜிஸ்லேச்சர் இருக்குது பாருங்கள். இந்த லெஜிஸ்லேச்சர் நினைச்சாலும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. அவருக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்குது, 4 இயர்ஸ் டென்யூர். அதுக்குள்ளே அவர் நீக்க முடியாது. ஒரு சில முக்கியமான குற்றங்களுக்கு மட்டுமே அந்த லெஜிஸ்லேச்சர் தீர்மானத்தை கொண்டு பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி பிரசிடெண்ட் ஒன்ஸ் எலெக்ட் ஆகிட்டார்னா அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் 4 வருடங்களுக்கு. இதை நம்ம மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது, அந்த பொறுப்புத்தன்மையும் அவருக்கு இல்லை. இந்த பக்கம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லெஜிஸ்லேச்சர் தான் இந்த பிரைம் மினிஸ்டரை இந்தியாவில் உருவாக்குறது. லெஜிஸ்லேச்சரில் தான் எக்ஸிக்யூட்டிவ் வருது, கரெக்டாக? அதுக்குள்ளே தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே பேசிக்காக எங்கேருந்து உருவாகுதுன்னா லெஜிஸ்லேச்சர்லேருந்து தான் உருவாகுது. அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்துடுறாரு. பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஆனால் அமெரிக்கன் சிஸ்டமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது 2வது அம்சம். 3வது அம்சம் பிரசிடென்ட் சிஸ்டமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டைரெக்டாக முக்கியமான அஃபீஷியல்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுவார், பட் செனேட்டோட கன்சல்ட் பண்ணணும். அதே போல் செக்ரட்டரிஸை அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்தியாவில் எப்படி மினிஸ்டர்ஸோ அமெரிக்காவில் செக்ரட்டரிஸ். ஆனால் இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பெரும்பாலும் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அவங்களுடைய டொமைனில்.
அவங்களுக்கு சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் சிவில் சர்வன்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஆனால் மினிஸ்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் முன்னாள் இராணுவ தளபதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியை பெரும்பாலும் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாகவும் டொமைன் எக்ஸ்பர்ட்டாகவும் தான் இருப்பார். அப்போ இங்கே பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் இருக்குது. அவர் யாரை வேணாலும் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்குது. அமெரிக்கன் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய முக்கியமான சட்டங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த அதிகாரம் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுடைய கையில் வீட்டோ பவராக இருக்குது. அதை தாண்டி அமெரிக்கன் பிரசிடெண்ட் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். உதாரணத்துக்கு போர் செய்யணும்னா கூட அந்த முடிவை அவரே எடுக்கலாம். அந்த அளவுக்கு அமெரிக்கன் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். அதே நேரத்தில் அவருக்கு பொறுப்பும் அதிகம். ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரூமன் இதை அழகாக ஒரு லைனில் சொல்கிறார், த பக் ஸ்டாப்ஸ் அட் த பிரசிடெண்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்கிறார். இதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா பொறுப்பும் அதிகாரமும் என்னுடைய டெஸ்க்லேயே முடிச்சிருந்துட்டாரு. என் கையில் தான் எல்லா அதிகாரமாக இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுவேன். அதே நேரத்தில் மொத்த பொறுப்பையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு ட்ரூமன் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு கோட்டை வச்சே நம்ம இந்த பிரசிடெண்ட்டுடைய ரோலை அழகாக புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கன் பிரசிடெண்ட் யாரால் எலெக்ட் பண்ணப்படுறாருன்னா மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுறார். அப்போது அவர் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கார். அவர் எந்த ஒரு கட்சியும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஒரு கட்சியிலேருந்து வந்திருப்பார். அமெரிக்காவில் இருக்க 2 பிரதான கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஆனால் இந்த பக்கம் லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாத கட்சி கூட அங்கே மெஜாரிட்டியாக இருப்பாங்க, செனட்டில் இருப்பாங்க உதாரணத்துக்கு. ஆனாலும் இந்த பிரசிடெண்ட்னுடைய ஆஃபீஸ் தனி. அவர் லெஜிஸ்லேச்சருடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்துங்க, பிரைம் மினிஸ்டர் இவருக்கும் அவர் எந்த கட்சியிலிருந்து வராரோ இந்த 2க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த கட்சியை நம்பி தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஆனால் அமெரிக்காவில் மக்களால் அவர் எலெக்ட் பண்ணப்படுறாரு. அவர் கட்சியை நம்பியோ இல்லை லெஜிஸ்லேச்சரை நம்பியோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியன் பார்லிமெண்ட்டில் இப்போ ஆளும் கட்சி ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வராங்க, அது நிறைவேறலை அப்படின்னா அதுவே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு முடிவாக உணரப்படும். அது இல்லாமல் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸை பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வரலாம். ஆனால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு எதிராக இந்த ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸை கொண்டு வர முடியாது. ஸோ பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்டு, கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்குது, இதையும் நம்ம பார்த்துட்டோம். 3வது, ஸ்டேபிள் பாலிசிஸ் இருக்கும், கட்சிகளை நம்பி இல்லை, லெஜிஸ்லேச்சரை நம்பி இல்லை. அதனால் முக்கியமான தீர்மானங்களை தைரியமாக பிரசிடெண்ட்டால் எடுக்க முடியும். இந்த பக்கம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ். இதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ் மூலமாக செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் லெஜிஸ்லேச்சருக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பினா அவர் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இது என்ஷூர் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த சர்வாதிகாரம் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் நினச்சா வார் டிக்ளேர் பண்ணலாம், வீட்டோ பண்ணலாம், அவரை லெஜிஸ்லேச்சர் ஹோல்டு பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் அந்த சர்வாதிகார தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில நேரங்கள் இருக்கும், ஆனால் ஜென்ரலாக அந்த டெஸ்பாட்டிசம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் செக் பண்ணப்படும். ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். எப்போ வேணால் அந்த ஆட்சி விழுந்துடலாம். ஏன்னா கட்சிகளை நம்பி இருக்கு, மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி கிடையாது. 2வது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் பிரைம் மினிஸ்டருக்கு இல்லை, பாலிசிஸ் ஸ்டேபிளாக இருக்காது, முக்கியமான டிசிஷன்ஸை தைரியமாக எடுக்க முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு, ஏன் நம்ம பிரசிடென்ஷியல் சிஸ்டம்க்கு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கிய காரணம் வந்து ஏற்கனவே 200 வருடங்களாக பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்தோம். இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்ம நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா இருந்தது. ஸோ இதை நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணோம். இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அதில் இருக்கும், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும், சர்வாதிகாரம் இருக்காது. இதை தாண்டி இந்தியா மற்ற நாடுகளை மாதிரி கிடையாது. ஜனத்தொகை ரொம்ப அதிகம், கல்ச்சுரல் டைவர்சிட்டி அதிகம், பல்வேறு கலாச்சார குழுக்கள், பல்வேறு அரசியல் சிந்தனை கொண்டவர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸும் வந்து பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் ஆகும். இதுக்கு எந்த சிஸ்டம் பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் பெட்டராக இருக்கும். அப்போது டிஃப்ரெண்ட் குரூப்ஸை லெஜிஸ்லேச்சரில் பெட்டராக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவை அக்கௌண்டபிளாக ஆக்குவாங்க. இந்த காரணங்களுக்காக நாம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமை சூஸ் பண்ணியிருக்கோம். 1970s ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி பிரைம் மினிஸ்ட்ரியல் சிஸ்டம் வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் மாறிடலாமா அப்படின்னும் நம்ம யோசித்தோம். ஸ்வரன் சிங் அவர் தான் ஹெட் பண்ணார். ஆனால் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அல்டிமேட்டாக இல்லை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே பெட்டராக ஒர்க் பண்ணுது, பிரசிடென்ஷியல் சிஸ்டம்க்கு மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சமீப காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி சில நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் PMO அப்படின்ற பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம்லேருந்தே இந்த PMO இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் PMOன்னு பேரை மாற்றினாங்க. PMO சில முக்கியமான டிசிஷன்ஸை எடுக்கும். ஆனால் சமீப காலத்தில் இந்த PMO மூலமாக பிரைம் மினிஸ்டரே சில முக்கியமான டிசிஷன்ஸை எடுக்கிறார். இந்த காரணத்தினால இந்தியாவில் பிரசிடென்ட் சிஸ்டம் இல்லைனாலும் பிரசிடென்ட் சிஸ்டம் இருக்கிற மாதிரி அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இந்தியாவிலே நடைபெறுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்திரா காந்தி, நரேந்திர மோடி போன்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை PMOவோடு சேர்ந்து எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஆர்டினன்ஸ் இருக்குது பாருங்கள், அவசர சட்டம். இதன் மூலமாகவும் இந்த ஆளும் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட் செஷன் இல்லாத டைமில் பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்ணி ஆர்டினன்ஸ் மூலமாக சட்டத்தை கொண்டு வரவும் முயற்சிகள் இந்தியாவில் நடைபெற்றது. இதை நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில டெண்டன்சிஸை உங்களால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயும் பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்கள் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.